சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்ரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, பெண்கள் மெட்டி போடணுமா, அவசியம் மெட்டி போடணுமா, கல்யாணம் ஆன பெண்கள் தான் போடணுமா, ஆண்கள் மெட்டி போடலாமா? இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். முதல்ல பெண்கள் மெட்டி போடணுமா? கண்டிப்பா போடணும். கல்யாணம் ஆன பெண்கள் கண்டிப்பா போடணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்னு பெரியவாள்லாம் சொல்றா. இந்த அக்குபஞ்சர்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அது ஒரு சயின்ஸ், ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்றா. கல்யாணம் ஆன பெண்கள் மெட்டி போட்டுண்டு நடந்து போறச்ச எந்த விரல்ல மெட்டி போடுவா? ரெண்டாவது விரல்ல போட்டு இருப்பா. நடந்து போறச்ச அந்த இடத்துல இருக்கிற நர்வ் பிரஸ் ஆகி அது நம்மளோட பெல்விக் நர்வ் கூட கனெக்ட் ஆயிருக்குமா. சோ பெல்விஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் டியூரிங் டெலிவரி. அது நமக்கு நன்னா தெரியும் இல்லையா? சோ அந்த டெலிவரி டைம்ல நம்மளுக்கு ஈஸி பண்றதுக்காகவும் பிளட் சர்க்குலேஷன், அதாவது நம்மளுடைய அந்த இடத்துக்கு போகக்கூடிய பிளட்டை ஈஸி பண்ணி நமக்கு பிரெக்னன்சி டெலிவரிய ஈஸி பண்றதுக்காக பெரியவா கல்யாணம் ஆன பெண்கள் கண்டிப்பா மெட்டி போடணும்னு சொல்லியிருக்கா. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். டெலிவரி ஆயிடுத்து, எனக்கு குழந்தை பிறந்துடுத்து, நான் மெட்டி போட வேணாமா அப்படின்னு கேட்கப்படாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த அக்குபஞ்சர் நம்மளோட ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் இருக்கும். நம்ம டெலிவரிக்கு அப்புறம் பேசிக்கா எப்படி இருக்கும்? முதுகு தண்டு வலிக்குது, என்னால நிமிர்ந்து உட்கார முடியல, நிறைய வேலை பண்ண முடியல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் குறைக்கிறதுக்காக, அதெல்லாம் இல்லாம பண்றதுக்காக தான் பெரியவா இந்த மாதிரி அந்த விரல்ல தான் மெட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால கல்யாணம் ஆன பெண்கள் டெலிவரிக்கு அப்புறமும் கண்டிப்பா மெட்டி போடணும். சரி, ஆண்கள் மெட்டி போடலாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள போகும்போது ஒரு சினிமால பார்த்தேன். பெண்கள் நடந்து போகும்போது எப்போதுமே தலை குனிஞ்சுட்டே நடந்து போவா இல்லையா? எதிர்த்தாப்புல ஒரு ஆண் வரும்பொழுது அவன் கால்ல மெட்டி போட்டு இருந்தான்னா சரி, இவன் திருமணமானவன் அப்படின்னு நகர்ந்து போயிடுவா. அதுக்காக, அதாவது அந்த மேரிடு பர்சன் அப்படின்னு குறிக்கிறதுக்காக வேண்டி அவ மெட்டி போட்டு இருக்கா ஆண்கள். சோ இதுக்கு பின்னாடி, பெண்கள் மெட்டி போடுறதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம நன்னா தெரிஞ்சுண்டு நம்ம கண்டிப்பா மெட்டி போடணும். இந்த நவீன கலாச்சாரத்துக்காக கழட்டி வைக்கிறது, நான் சாக்ஸ் போட்டா எனக்கு குத்துறது, ஷூ போட்டா எனக்கு குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மெட்டி போடாம இருக்கப்படாது. நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கண்டிப்பா மெட்டி போடணும். அடுத்த ஒரு கான்செப்டோட உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.